இதுக்கு வழுக்குது, அதனால ஸ்லோவா நடக்குது. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் மந்த் வீடியோக்காக வாங்கின எல்லா திங்ஸுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் கிஃப்டே உங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்ராக்டிவாக. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பப்பி எடுக்கிறோம். சரி, இப்போ திருப்பி இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பப்பி இங்க பாருங்க, அழகா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டுட்டு அழகா ஆன் பண்ணி விடலாமா? ஆன் பண்ணிடலாம். கிஷோர் இங்க பாரு எப்படி சவுண்ட் போட்டுட்டே போகுது. இது பார்த்தீங்கன்னா கிஷோர் டெய்லியுமே இதை வச்சு தான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப விளாண்டுட்டு, ஒரு டைம் விளாண்டுட்டு தான் நான் தூங்குவேன். இங்கே பாருங்க எப்படி வல்ட்டி அடிக்குதுன்ட்டு. இது பார்த்து சிரிச்சிட்டே இருப்பான் கிஷோர். விளாண்டுட்டு அக்கா இங்கே பாரு எப்படி குதிக்குது, என்னோட ஜம்ப் பண்ணுது. இது பாரு என்னோட குட்டியாக இருக்கும், ஆனால் என்னோட ஜம்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். இங்கே பாருங்க அழகா இது வந்து இன்னும் குதிச்சிருச்சு. இது பேர் என்ன வைக்கலாம்? இங்க பாருங்க அழகா இருக்கு. இது இருக்கு. இது பேர் நாங்க வந்து ரோசின்னு வச்சிருக்கோம். இந்த பப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன கிஃப்ட்? என்ன ட்ரெயின். இது பாத்தீங்கன்னா நீங்க குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்க என்ன இவ்வளோ அழகா வந்து வச்சிருக்காங்கட்டு. இங்க பாருங்க ட்ரெயின். உங்க பாருங்க ஒவ்வொன்றும் அப்படியே கிளாஸ் மாதிரி அப்படியே பிளாஸ்டிக்லயே இருக்கு, ஆனா வந்து கிளாஸ் மாதிரி இருக்குங்க. பாருங்க ஆன் பண்றேன். ஆன் பண்ணி கிஷோர். இங்க பாருங்க இடிக்கிட்டோம். இங்க பாருங்க சவுண்ட் பாருங்க, எந்த ஒரு அப்படியே இருக்கு. அது இடிச்சாவே அது ஆட்டோமேட்டிக்கா போய் இங்க பாருங்களே இப்படி பண்ணாவே திரும்பிக்குது. இங்க பாருங்க திரும்பிக்குது. இப்போ நீங்க வந்து செவுத்துல எல்லாம் வந்து போய் முட்டிச்சுன்னா, சில பொம்மை எல்லாம் முட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து அது திருப்பி விடுற மாதிரி இருக்கும். பட் பாத்தீங்களா இது வந்து இப்படி கை வச்சாவே அதுவே திரும்பி. இங்க பாருங்க ரிவர்ஸ்லாம் எடுக்குது. இந்த ட்ரெயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். நாங்க வந்து வாங்கினதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தடவை பார்த்துட்டு பாருங்க ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ள போகுது. லைட்லாம் வந்து நைட்ல அப்படியே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் டாய் என்ன ஓபன் பண்ண போறோம்னா டாக்கிங் பேர்ட். இப்போ நம்ம இதையும் ஓபன் பண்ணிடலாமா? ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணியாச்சு. இங்க பாருங்க ரெண்டு பேர்டு, சாண்டில் கலர், ப்ளூ கலர். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம உள்ள எடுத்து செட் பண்ணிட்டோன்னா நம்ம தூக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதில் 2 மோடு இருக்குது, அதனால வந்து பார்த்துடலாம் வாங்க. அக்கா ரெண்டாவது மோடு இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு மோடு எடுத்தோம்னா இந்த மாதிரி பண்ணும். இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பேர்டு வருது. இங்கே பாருங்க அப்படியே வந்து பேர்ட் கத்துற மாதிரியே இருக்கு பாருங்க. அது லிசன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பா. இப்போ நம்ம வந்து 2வது மோட்ல போட்டுடலாமா? கீச் 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 வருது. ஹலோ. இங்க பாருங்க நான் சொல்றதே சொல்லுது. இந்த டாக்கிங் பேர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தானே? பாருங்க சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லுது. இப்போ நம்ம வந்து அடுத்து ஓபன் பண்ணலாம். பாருங்களே திருப்பி திருப்பி அதே சொல்லுது. இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஸ்கூப் ப்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வந்து செஞ்சு விளாண்டுருப்போம் ஒரு வீடியோவில். இதுதான் அது. வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணி திருப்பியும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 கேப்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மோல்டு தான். இது வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இது வந்து நம்ம இந்த கிளே போட்டு அழுத்துறது தான் இது. இதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் விஷயமே இதுதான், கிளே. இங்க பாருங்க திருப்பி நாங்க வந்து இது யூஸ் பண்ணவே இல்ல. இது வந்து ஏர் ட்ரை கிளேவான்னு பாத்துறலாம். அக்கா நான் ஐஸ்கிரீம் செய்றேன். சரி சார். இது ஏர் ட்ரை கிளே இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு மந்த் ஆகும், 1 மந்த் ஆகும். இங்க பாருங்க அப்படியே இருக்கு. மற்ற கிளே எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே வந்து காஞ்சு போயிடும். இது நல்லா இருக்கு.
இங்க பாருங்க பிரஸ் பண்றதுக்கும் பாருங்க செமையா இருக்கு. இப்போ நம்ம மூடிட்டு அப்ப ஐஸ்கிரீம் செய்றேன். இங்க பாருங்க பின்னாடி இரு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க இங்க வந்து மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா. கிஷோர் வந்து இப்போ அதில் தான் செய்ய போறான். செய் கிஷோரே. இதை வச்சு அமுத்திக்கணும். வெயிட் காணாம பண்றேன். இங்க பாருங்க வந்துருச்சு பாருங்க. ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கா. பாரு கிஷோர் ஐஸ்கிரீம் மாதிரியே வந்திருக்கு. இந்த ஸ்கூப் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பலூன் பம்ப் தான். வாங்க இப்போ இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து அந்த வீடியோலேயே போட்டிருப்பேன். இது வந்து எலக்ட்ரிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்க எலக்ட்ரிக் பம்ப். இப்போ நம்ம வந்து இந்த பவரில் போடலை, அதனால நான் இப்போ பாருங்க ஆன் பண்ணுறேன். என்னால் சவுண்ட் கேட்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பலூன் வந்து ஃபிட் பண்ணி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக இருக்கிறது. 2 மோட் கொடுத்துருக்காங்கன்னு நான் வந்து அந்த வீடியோலேயும் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக நாங்கள் இந்த ரிபப்ளிக் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் மாதிரி வந்து பலூன்ஸ்லாம் ஊதி பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ வந்து சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்த ஒன்றுனா இது எதுக்கு வேஸ்ட் ஆகணும், நம்மளோட கொடி இல்லை, அதனால சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணலாமா? ஐயோ ஸ்பைடர்மேன் பேஸ்கெட் பால். உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஒரு வீடியோ இது வந்து போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்ஸ் இருக்கும். எத்தனை பால்ஸ்? 18 பால்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து இது பண்ணோம். நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கேம்ஸ்லாம் விளாண்டோம். சொல்லிட்டா ஸ்பைடர்மேன் கேம் ஸ்பைடர்மேனே வச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஸ்பைடர்மேன் கேம் ஸ்பைடர்மேன் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் யார் இருந்தாங்கன்னு பார்க்கலாம்ல. கிஷோர் 2 பேருமே தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஸ்பைடர்மேன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன் இல்ல. எல்லா திங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும்.